ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார். கதாநாயகி பாவம் அவரும் பில்டப் பண்ணியிருக்காரு. ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு கௌரவமான இயக்குனர். ஏன்னா ஃபஸ்ட்டே உன்னத ஹீரோ நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ, கலர் சரியில்லை, உயரம் சரியில்லை, அவளுக்கு நான் நினச்ச மாதிரி இல்லை, இப்படிலாம் சொல்லி வரேன்ட்டு ஃபஸ்ட்டு 35 வயசில் ஒன்று, அப்புறம் 45 வயசில் ஒன்று, இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்கிற அளவு கொண்டு வந்துட்டு கடைசி காட்டியிருக்காரு. அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா 30 40 இப்போ தானே 18 20 வயசில் காட்டுறாரு, ஓகேன்ட்டார். அதனால் அங்கேயே நம்ம இயக்குனர் கௌரவமான ஆளாக இருக்காரு. ஆமாம், இதெல்லாம் ஏமாட்டாப்லையா. ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம், எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்குது, ரொம்ப கலையாக இருக்குது. இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க, நம்மளுக்கு 20 வயசில் பார்ப்பாங்க. பையன் போவான், மாப்பிள்ளை பார்க்க போவான். போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மியாக வந்துடுவான். அப்புறம் 22 வயசில் போய் பொண்ணு பார்ப்பான், அந்தளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துடுவான். அப்புறம் 30 வயசில் காட்டுவாங்க, இப்போ பார்ப்பான், இல்லை ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்துடுவான். இப்படியே போயிட்டுருக்கும். 30 வயசுக்கு மேலே இவனை பொண்ணு பார்க்க கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ளை வயசு 35 கூப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்போ என்ன மனநிலை வரும்னா, ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நிலம் வரும்போது 36 30 வயசு உட்காருவாரு, பொண்ணு வரும், வரும்போது ஓகேன்றாப்ல. அது மாதிரி 38 வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நட்ராஜ் கதை. இன்னும் அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்புல இருக்காரு. இந்த படத்தை வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படின்ட்டு அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை. கிளைமாக்ஸ்ல நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு. உலகத்தை காப்பாத்துற பொண்ணுதாயா. நம்மள 10 மாசம் சுமந்து பெற்று உலகத்தை கொண்டு வந்ததே பொண்ணுதான். பொண்ணை விட ஒரு ஆணை நேசிக்க முடியாது. மனைவி விட அக்கறை வந்து வேற எந்த பொண்ணுக்கு இருக்காது. அக்கா தங்கச்சி மாதிரி பாசம் வேற எங்கேயுமே இருக்காது. எல்லாத்துலையும் பெண்கள் தான். அதனால பெண்கள் காப்பாத்துனா அது இங்கே பாக்கியம் நினைங்க முதல்ல. அப்புறம் இந்த படம் மச்சினிச்சு வச்சுக்கலாமா? மச்சினிச்சுன்னா கட்டிக்க வேண்டியானே, அதெல்லாம் வச்சுக்கிறியே. தமிழ்நாட்டு நிறைய பேருக்கு வச்சுக்கிறதுல தான் போதை. கட்டிக்கிறது ஒன்று, இப்போ வச்சுக்கிறது ஒன்று. அது மாதிரி யாரு கவிஞர் அது? அதான் டைரக்டர் பண்ணுவாங்க. அதாவது ஹீரோயினி ஒரு ஹீரோ மச்சினிச்சு கூப்பிட்டு தப்பே இல்லை. வச்சுக்கணும் என்ன அர்த்தம்? கட்டிக்கிட்டு வச்சுக்குங்க. ஓகே. அப்புறம் இந்த படத்துல அப்புறம் பாருங்க, அது ஒன்னே சமாளிக்க முடியலையா? அதெல்லாம் பழகி போகும்பா உங்களுக்கு. இங்கெல்லாம் 3 நாளா வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் கத்துக்குங்க. சிவசம்போ டைட்டில். நான் சுந்தர்சிக்கு நன்றி சொல்லணும். எனக்கு அண்ணன் சொன்னார், அதான் இங்கே பெருந்தன்மை. பெரிய இயக்குனர் ஏன் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா உனக்கு கொடுத்துட்டாருங்க. ஒரு டைட்டிலையோ ஒரு கதையோ யாராவது கேட்டு உடனே கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமைசன்னு அர்த்தம். ஒரு டைட்டில் தான், இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். எனக்கு இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நினைக்கிற ஒன்று வரும். ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்தீங்க, வாழ்க்கை முடங்கி போயிடும். ஒன்று போனா இல்லையா நான் திங்க் பண்ண முடியும் அப்படின்னா வரும். உண்மையான கற்பனையாளன், உண்மையான திறமைசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டிலும் முடங்க மாட்டான். ஆனால் சுந்தர்சிக்கு வந்து இதில் வந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும். இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் வந்து தெலுங்குல ரீமேக் ஆச்சு, டப்பிங் ஆச்சு. டப்புனும் போது தெலுங்குல அந்த படத்துக்கு பேர் சிவசம்போ, நல்ல ஹிட்டு. ஆமாம். இப்போ நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் சொன்னாங்க சிவசம்போ படத்துக்கு ஆடியோ வந்துருங்க சார்ன்ட்டு. நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கல. பகவதி பாலா டைரக்டர் சிவசம்போ, நான் கூட ஆன்மீகம் கலந்துருக்கும் போல இருக்கு அப்படின்னு ஓகேன்ட்டேன். இங்கே வெறும் பெண்டிங்கமாக இருக்கு.
அதுவும் பார்த்தா அந்த மச்சினிச்சி பாட்டில் அது கேமராமேனோட டேஸ்ட்டா டேரக்டர் டேஸ்ட்டான்னு தெரியல. ஹீரோனுக்கு ஃபேஸை க்ளோஸில் காட்டின விட தொப்பில் காட்டினது அதிகம். திரும்ப சாங் கூட போட்டு பாருங்க, அங்கங்கே தான் ஹீரோயின் முகம் தெரியுது. அப்புறம் ஃபுல்லாக இதில் வேற பச்சை வந்தி வேற, தொப்புள்ள பம்பரை விட்டுருக்காங்க, ஆம்லெட் போட்டிருக்காங்க. முதல்ல ஒரு பச்சை வந்தி விடுவாருங்க, அது என்ன டெஸ்ட்னே தெரியல எனக்கு. ஒரு பச்சை வந்தி விட்டு என்னன்னா தொப்புல போனால் பச்சை வந்தி நிறம் மாறுதா, அந்த பொண்ணு கலர் கேம மாறுதா மாறலையா, அது மாறல. அது மரத்தில் மாறும், வயிற்று எப்படி மாறும், அது தன் மறந்துருக்கும், தன் குணத்தையும் மறந்துருக்கும், மறந்துருச்சு. அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதான் இந்த சிவசம்பூன்னு நான் அப்படி நினச்சிருந்தேன், ஒரு ஆன்மீகம் அப்படின்ட்டு. இப்போலாம் அப்படி கதை டைட்டில் வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. இப்போ சிவசம்போ, ஓம் சக்தி, முருகா இவ்வளோ வச்சுங்களே, டேரக்டர் சங்கியோன்றாங்க, சாமி பேர் ஆயிக்கிறானுங்க. இப்போ அப்படி ஆகிப்போச்சு இப்போ உலகத்தில். இப்போல்லாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்போ எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு. இப்போ எடுக்க முடியுமா? அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா? ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு, ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்வாங்க. இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது. திருவண்ணாமலை வைக்கிறது டவுட்டு தான் இருக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு 100 அண்ணாமலை மேலே வந்துட்டாரா, அது எப்படி சிக்கலாக போச்சு. இப்போ இந்த சிவசம்பு, அண்ணாமலை, அருணாச்சலம், படையப்பா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் சிவசம்பு பேர் வச்சாலும் நம்ம ஆன்மீகம் நினைச்சோம், இருந்தாலும் நல்ல விஷயம். டேரக்டர் சொல்லியிருக்காரு, பெண்கள் நம்ம நினச்சிக்கிட்டோம், பெண்கள் இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு, பெண்கள் இன்னைக்கு ஆணுக்கு நிகராக வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு, இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளோ ஒரு பொய்யோ. சுதந்திரம் அடைச்சிருச்சு, சுதந்திரம் கொடுத்துட்டான், நாம சுதந்திரமா இருக்குமா? அதே மாதிரி பெண்கள் விடுதலை அப்படித்தான். பெண்கள் விடுதலை நம்மளும் சொல்லிக்க வேண்டியதான், அவங்களுக்கு விடுதலை இல்லை. அன்னைக்கு காந்தியடிகள் சொன்னாரு, சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன சொன்னாரு, என்னைக்கு இரவு 12 மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியாக போகிறாங்களோ, தனியாக போய் அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லையோ, அன்னைக்கு தான் நம்ம நாடு உண்மையாக சுதந்திரம் அடைச்சிருந்தாரு. இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியாக போச்சுன்னா நகையும் போச்சு, கற்பும் போச்சு. அன்னைக்கே நகை தான் போயிடுச்சு, இன்னைக்கு கற்பும் போயிடும். ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிருக்கோம், பெண்கள் தூக்கி கொண்டாடிக்கிறோம். இன்னைக்கு நாகரிகம் பெருக படிப்பு அறிவுலாம் கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் நிலைமை மோசமாக இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குனர் பகவதி பாலா கூடியிருக்கிறாரு. இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு, புரட்சி பெண்ணு புதுமை பெண்ணுன்ட்டு. கவிஞர் நாள் வரிகை சூப்பராக இருந்தாங்க. ஆமாம் மேடம், உங்கள் பேர் கவிதா குப்புசாமி. ஒரு வரிகள் அப்படியே பெண்ணினத்துக்காக எழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பெண் இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இயக்கிய புதுமை பெண் படத்தில் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே, காலதேவனின் தருமை எல்லைகள் மீறுகின்றதோ, அந்த எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு க்ளோஸ்அப், நிறைய க்ளோஸ்அப் யூஸ் பண்ணி இந்த மச்சிரு க்ளோஸ்அப் போடல, அதை இங்கே யூஸ் பண்ணிட்டாரு. இங்கே க்ளோஸ்அப் தான் எல்லாங்களும் முறைக்குது பொண்ணு. ரெஜினாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் நடராஜுக்கு அடுத்த படத்தில் இன்னும் நல்ல இளம் கதாநாயகர்கள் ஒரு மண்பு இல்லைன்னு டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க, அப்பதான் ஒரு திருப்தி அடைவாரு. பகவதி பாலா அந்த மன்மதிலே 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பொண்ணுல போட்டு படம் எடுத்து விடுங்க அப்படியே. ஆமா இல்ல என்ன நினைச்சுட்டு வந்துச்சு, சொல்ல வந்தது இல்ல. ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. அடி இருக்கு கல்யாணம் ஆச்சா? நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா. 35-40 ஃபீல் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணிக்கங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். பகவதி பாலா 16 பெற்று பெருவாழ் வாழ்வுனாங்கல்ல, இதுவரைக்கும் 16 படம் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய படங்கள் பெற்று டைரக்டர் ராமானந்த சாருடைய பேர் அடிக்கடி இங்கே அடிபட்டது. அவர் என்னோட குருநாதர்.
ஆமாம் அண்ணா உங்களை அவர் என்ன கூட சொன்னதில்லை, ராமநாதன் அந்த மாதிரி சொன்னதில்லை. ஆனால் உங்களை சொல்கிறாங்க, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். இன்னைக்கு என்னோட குருநாதர் பேர் இன்னைக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.